ஒருத்தரை வந்து நான் எப்பயுமே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன்றதுக்காக வந்து அவர் படத்தை பச்சை குத்திட்டு தின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. மனசுக்குள்ளே அந்த நினைப்பு இருந்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமாவும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, அவர் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடல அப்படிங்கிறத நான் பல நிகழ்வுகளில் பார்க்குறேன். அவருடைய நினைவு நாள், பிறந்த நாள் வரும்போது பலரும் வந்து தானாக முன்வந்து மரக்கன்றுகள் நடுறாங்க. அதே போல் வந்து இப்போ இந்த இரத்த தான முகாம் நடத்துகிறாங்க. அதையெல்லாம் வந்து நிறைய பார்க்க முடியுது. இன்னொன்று, விவேக் வந்து பசுமையான நாட்டை உருவாக்கணும் அது இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த மரங்கள் இல்லாமல் பசுமை குறைவதால் ஏற்படுற பாதிப்பு என்ன அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருந்தார். அதனால தான் என்னென்னா, அப்துல் கலாம் கிட்ட அவர் 1,00,00,000 மரம் நான் நட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக வந்து சொன்னார். அதுக்கு அவருடைய ஆசையும் இருந்தது. இந்த 1,00,00,000 மரம்ங்கிற அந்த டார்கெட்டில் வந்து 25,00,000 மரங்களை வந்து விவேக் நட்டிருக்கார். அது ஒரு மிகப்பெரிய தனி மனித சாதனைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு தனி மனிதர் இனிஷியேட் பண்ணி அது ஒரு இயக்கமாக மாற்றி நாடு முழுக்க, அதாவது தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ மரங்கள் நட்டதுங்கிறது இது வரைக்கும் ஒரு அரசு கூட செஞ்சுருக்காது. அதை விவேக் செஞ்சார். அது ஒரு மிகப்பெரிய விஷயம்.